வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பேசப் போகிறோம். அடிக்கடி ஒரு நோயாளி மிகவும் இளம் வயதில் 40 வயது, 15 வயது, 16 வயது இருக்கும்போது மற்றும் மருத்துவர் சிறுநீரகம் முற்றிலும் சேதமடைந்து விட்டது, சிறுநீரகம் முற்றிலும் சுருங்கிவிட்டது, முடிந்துவிட்டது என்று பார்க்கும்போது மருத்துவர்களுக்கு ஒரே வழி மட்டுமே மீதமிருக்கும். அது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுவது. ஏனென்றால் 16, 17 வயதுடைய நோயாளிகளில் நாம் டியாலிசிஸ் செய்யும் போது டியாலிசிஸில் நோயாளியின் வாழ்க்கை அதிகமாக நீடிக்க முடியாது. ஏனென்றால் டியாலிசிஸ் அதிகபட்சம் 5 வருடங்கள் 6 வருடங்கள் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அது வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியாது. இப்போது நீங்கள் 16 வயதில் 5 வருடங்களை சேர்த்தால் உடல் 21 வயது வரை தான் செல்லும், அதற்கு மேல் செல்லாது. அதனால் இளம் நோயாளிகளில் பெரும்பாலும் உங்கள் சிறுநீரகங்கள் பழுதாகி வரும்போது நீங்கள் மாற்று சிறுநீரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இப்போது அந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படியெல்லாம் இல்லை, டாக்டர் உடலை திறந்து ஏதாவது செய்துவிட்டார் என்று அல்ல. அதற்காக நமக்கு வேறு ஒருவரிடமிருந்து சிறுநீரகத்தை பெற வேண்டியிருக்கும். இப்போது நாம் சிறுநீரகம் பெறுவது பற்றி பேசும்போது பெரும்பாலும் நம் குடும்பத்தினரை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கும். அப்பா, அம்மா அல்லது தம்பி, அக்கா, அண்ணன், தந்தை ஆகியோரிடம் பார்க்க வேண்டும். நாம் இப்படி செய்யும் போது பெரும்பாலும் நோயாளிக்கு சரி, நான் என் வீட்டாரிடமிருந்து சிறுநீரகம் ஏன் வாங்க வேண்டும் என்று தோன்றும். நான் வெளியில் உள்ள ஒருவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன், காசு கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சிறுநீரகம் எந்த நிலைகளில் நல்லதாகவும் நீண்ட நாட்கள் செயல்படும் என்பதை கவனிக்க வேண்டும். இப்போது 2 வகையான தானியாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று குடும்ப தானியாளர், அதாவது குடும்பத்திலிருந்து சிறுநீரகம் வருகிறது. மற்றொன்று சிறுநீரகம் வேறு ஒருவரிடமிருந்து, தெரியாத ஒருவரிடமிருந்து வருகிறது. நாம் சிறுநீரகத்தை குடும்பத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்றால் சிறுநீரகம் நீண்ட நாட்கள் செயல்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அங்கு சிறுநீரகம் 10 வருடம் 20 வருடம் கூட உயிருடன் இருக்க முடியும். ஏனென்றால் சிறுநீரகம் உங்களுடைய சகோதரர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் உங்கள் சகோதரர்களில் என்ன நடந்தது? உங்கள் இருவருக்கும் பெற்றோர் ஒரே மாதிரி தானே. அதனால் அந்த சிறுநீரகம் பொருந்துவது மற்றும் நீண்ட நாட்கள் செயல்படுவது எளிதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நாம் யாரோ தெரியாத ஒருவரின் சிறுநீரகத்தை எடுத்துக்கொள்கிறோம். அவர்களின் குடும்பம் பற்றி எதுவும் தெரியாது, நமக்கு அவர்களுடன் எந்த உறவும் இல்லை என்றால் அந்த வழக்கில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த சிறுநீரகம் மிகவும் விரைவாக பழுதாகி விடுகிறது. நாட்டின் பெரிய அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இப்படித்தான் செய்கிறார்கள். நாமும் இதை பார்த்திருக்கிறோம். சுஷ்மா ஸ்வராஜ் வழக்கிலும் பார்த்தோம். அவர் யாரோ தெரியாத ஒருவரின் சிறுநீரகத்தை பெற்றுக் கொண்டார். அது அவருக்கு சரியாக செயல்படவில்லை. அதே நேரத்தில் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் தங்கள் மகளின் சிறுநீரகத்தை பெற்றுக் கொண்டார். அது இன்னும் நன்றாக செயல்பட்டு வருகிறது. அதனால் முக்கியமானது யார் தானம் செய்கிறார் என்பதே. உங்கள் குடும்பத்திலிருந்து தானம் செய்யும் ஒருவர் இருந்தால் அந்த சிறுநீரகம் நீண்ட நாட்கள் செயல்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அங்கே சிறுநீரகம் செயல்படும் சராசரி காலம் சுமார் 10 ஆண்டுகள் இருக்கும். 10 முதல் 20 ஆண்டுகள் வரை அது செயல்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் நீங்கள் யாரோ தெரியாத ஒருவரிடமிருந்து சிறுநீரகம் பெற்றால் அது 6 நாட்கள் 6 மணி நேரம் எவ்வளவு நேரம் செயல்படும் என்று எந்த உத்தரவாதமும் இருக்காது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சிறுநீரகம் வழங்கும் சகோதரர்கள் அல்லது பெற்றோர் இருந்தால் அது ஒரு நல்ல விருப்பமாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் செய்யும் சிறுநீரக மாற்று சிகிச்சை என்றால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது. நீங்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்து கொண்டீர்கள், சரி, நீங்கள் 18 வயதாக இருக்கிறீர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். 18 வயதில் நீங்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்தால் நீங்கள் 38 வயது வரை செல்ல முடியும். இதன் அர்த்தம் நீங்கள் 80 வயது வரை அதை கொண்டு செல்ல முடியும் என்பதல்ல. 20 வருடங்கள் என்பது அதிகபட்ச கால இல்லை என்று எடுத்துக்கொண்டோம். இப்போது நாம் 38க்கு செல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி நோயாளிகள் கேட்பார்கள், டாக்டர் சார், இது 20 வருடங்கள் நடக்கும் என்கிறீர்களா? ஆமாம், 20 வருடங்கள் நடக்கும். ஆனால் அந்த 20 வருடங்களில் மருத்துவ முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த வாய்ப்புகளும் நம்மிடம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எப்போது உங்கள் நிலைக்கு சிறந்தது கிட்னி டியாலிசிஸ், எப்போது கிட்னி மாற்று சிறந்தது, எப்போது சில மருந்துகள் சிறந்த விருப்பமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எல்லா விருப்பங்களும் நல்லவைதான், ஆனால் அதற்கான சரியான நேரம் இருக்கிறது. இப்போது ஒரு நோயாளர் 16 முதல் 17 வரை வயதுடையவர். அவருடைய கிட்னி முற்றிலும் செயலிழந்து விட்டது, முற்றிலும் வேலை செய்யவில்லை. உடல் மிகவும் பலவீனமாக இருப்பதால் டியாலிசிஸ் கூட செய்ய முடியாது. அந்த நோயாளிக்கு சிறந்தது என்ன இருக்கும்? மாற்று கிட்னி, டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் நோயாளியின் வயது 30களில் அல்லது 40களில் இருந்தால், அவருடைய கிட்னி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அல்லது கிட்னியில் அதிகமான சிக்கல்கள் இல்லை என்றால், கிட்னி நிலை இன்னும் 12, 13, 14 என்ற அளவுக்கு செல்லவில்லை, அது இன்னும் 5க்கு அருகில் தான் உள்ளது. இப்படி இருக்கும் நிலைகளில் கிட்னி முற்றிலும் பழுதாகும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் கிட்னி மேலும் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். ஏனெனில் கிட்னி பாதிக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை ஆகியவைதான். இவை கட்டுப்பாட்டில் இருந்தால் கிட்னிக்கு மேலும் சேதம் ஏற்படுவதை தடுக்க முடியும். இப்போது கிட்னிக்கு புதிய சேதம் ஏற்படவில்லை என்றால் அதை சரியான முறையில் கவனித்தால் கிட்னி நிலை குறைய தொடங்கும். இதை நீங்கள் சில மாதங்கள் தொடர்ந்து கவனித்தால் அதன் விளைவாக நிலை மேலும் மேம்படும். நீங்களே பார்த்தீங்க, நீங்க எந்த நிலைமையில் இருக்கீங்க, கிட்னி நிலை எவ்வளவு, வயது என்ன, உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அதை பொறுத்துதான் உங்களுக்கு எந்த முறையான சிகிச்சை சரியாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க முடியும். யாரும் செய்யும் முறைகள் தவறானது இல்லை. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கு. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த விஷயத்தை நீங்க புரிந்துகிட்டீங்கன்னா உங்களை கிட்னி செயலிழப்பிலிருந்து கூட காப்பாத்திக்க முடியும். உங்க கிட்னி ஏற்கனவே பழுதாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முழுக்க பழுதாகும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த கிட்னி அங்கேயே பழுதாகாமல் தடுக்கணும். உங்க கிட்னி எவ்வளவு நேரம் நீங்க வாழ முடிகிறதோ அவ்வளவு நேரம் உங்களோட இருக்கணும். ஏனெனில் டாலிசிஸ் என்றென்றும் நடக்க முடியாது. டிரான்ஸ்பிளான் என்றென்றும் நடக்காது. உங்க சொந்த கிட்னி தான் நீண்ட நாட்கள் வேலை செய்யும். அதனால உங்க கிட்னியை பாதுகாத்துக்கணும். அதிலிருந்து நல்ல வேலை வாங்கணும். அதுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும். அதை தொடர்ந்து சரிபடையாமல் பார்த்துக்கணும். இது உங்க கையில இருக்கு. உங்க அறிவுல இருக்கு. இன்னும் உங்க மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எதுவும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப வரவேற்கப்படுகிறீங்க. நீங்கள் வந்து நேரில் சந்திக்கலாம். முழு டாக்டர்கள் குழு இருக்காங்க. அவர்களோடவும் பேசலாம். இதோடு உங்களோட இணைப்பு தொடர விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம்.